ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு இன்றைக்கி நம்ம வாழைப்பூவை கையில் எடுத்துருக்கோம். வாழைப்பூவை பொடி பொடியாக நறுக்கி, நான் ஆல்ரெடி எல்லாம் காம்பு எல்லாத்தையும் உரித்து வச்சுட்டேன். இப்போ அதை பொடி பொடியாக நறுக்கி அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டுடலாம். ஆனால் அரிசி களைஞ்ச தண்ணி கூட கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து கலந்துருக்கேன். அப்போ தான் அதில் இருக்க அந்த துவர்ப்பு போகும். அதுக்காக ரொம்ப சின்னதாக வந்ததுக்கப்புறம் வாழைப்பூவை உரிக்கிறது கஷ்டம். அதுக்கு இந்த மாதிரி நடுவில் வெட்டிட்டிங்கனாக்கா ஈஸியாக புலன்னு நம்ம உதிர்த்துடலாம். நீங்கள் பார்க்குற மாதிரி ஈஸியாக கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படியே அழகாக புலன்னு வந்துடும். இந்த மாதிரி நம்ம உரித்ததுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் நம்ம நைஸாக நறுக்கிக்கலாம். பொடிசாக நறுக்கினதுக்கப்புறம் அதை நம்ம போட்டு நல்லா தண்ணியில் அந்த தயிர், அரிசி களைஞ்ச தண்ணி அதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு முழு வெங்காயத்தை பொடிசாக நல்லா நைஸாக நறுக்கி எடுத்துக்கிறலாம். இதுவும் நமக்கு தேவை. ஒரு வெங்காயம் போதுமானது. வெங்காயம் ரொம்ப போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் பெருசாக. அந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு தேங்காய் கொஞ்சோண்டு இருந்தால் போதும். ஒரு தேங்காய் முடியை லேசாக கொஞ்சமாக துருவி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 பட்டை மிளகாய், ஒரு கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப தேண்டாம், கொஞ்சமாக ஊற்றா போதும். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம அந்த வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். அது தனியாக வெந்துக்கிட்டு இருக்குது. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதுவே போதுமானது. அதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட இந்த பட்டை மிளகாயை நல்லா பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா காரம் வரும். நம்ம காரத்துக்கு தனியாக எதுவும் சேர்க்கறதில்ல. மிளகாயோட காரம் தான் அது. மிளகாயோட காரத்துலேயே நம்ம அதை இது பண்ண போகிறோம். அதனால் நம்ம தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம், இதுவே போதும். நல்லா வேகட்டும். நல்லா வெங்காயம் இதானதுக்கப்புறம் நம்ம இப்போ அலசி ரெடியாக வச்சுருக்கிற அந்த வாழைப்பூவை நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் நல்லா அலசிட்டேன். அப்போ தான் அந்த பிரிஞ்சு வந்துடும் அதில் இருந்த இந்த தோற்பு தன்மையெல்லாம். இப்போ நம்ம அதை எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லா வாழைப்பூவையும் போட்டதுக்கப்புறம் நம்ம அது கூட கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். ஏன்னா அந்த இது இன்னும் கொஞ்சம் வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு வரும். லைட்டாக கிண்டிக்கலாம். அப்புறம் இது கூட ஓரளவுக்கு நல்லா கிண்டி வந்துருச்சு, சுண்டிருச்சு. இப்போ நம்ம அந்த பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்குல்ல, அதை எடுத்து சேர்க்கணும். இப்போ அந்த பாசிப்பருப்பை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த பாசிப்பருப்பை அது கூட நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பாசிப்பருப்பையும் நல்லா அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். தண்ணி கரெக்டாக 1 டம்ளர் ஊற்றுங்க. ஆனால் மொத்தமாக 1 டம்ளர் ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா வேக விடணும். அப்போ தான் நல்லா வேகிறதுக்கு நல்லா இது கிடைக்கும். அந்த 1/4 டம்ளர் தண்ணியே போதுமானது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மூடி எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் அதை மூடி வச்சிடணும். அதை மூடி வச்சிட்டோம். இப்போ கொஞ்சோண்டு முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா அலசிட்டு அதையும் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இந்த நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு சீரகப்பொடி வாசத்துக்காகவும் செரிமானத்துக்காகவும் சேர்த்துட்டா, சீரகப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரையை அதில் போடலாம். முருங்கைக்கீரை நம்ம அதில் மென்ஷன் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்டால் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், வேணான்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை போட்டு சாப்பிட்டா நல்லது, உடம்புக்கு நல்லது. முருங்கைக்கீரையில் அயன் இருக்குது, அது உடம்புக்கு நல்லது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய கல், ஸ்டோனு இதெல்லாம் இருந்தாக்கா கரைச்சிடும். வயிறு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. 2யும் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு இன்னும் நல்லது. அதுக்காக நான் கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை சேர்க்குறேன்.
எந்த பொரியல் பண்ணாலுமே கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை சேர்ப்பேன். கடைசியாக நம்ம துருவி வச்ச தேங்காய் பூவை போட்டு இறக்கிடலாம். தேங்காய் பூ போட்டாலும் கொஞ்சம் லேசாக கிண்டி விடணும், நல்லா கிண்டி விடணும். தேங்காய் பூ போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கிண்டி விட்றீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் பூ எல்லா இடத்துலையும் பரவும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன உப்பு இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. சால்ட் உப்பு கூட போட்டுக்கலாம். அப்பப்போ நீங்கள் இப்போ கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த டைமில் தான் செக் பண்ணி பார்த்தேன். உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு அதை நம்ம அவ்வளோதான் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஃபைனலாக நம்மளுடைய வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி புதுசாக வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.